MMTMA, மெட்ராஸ் மிஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த டெலிவிஷன் சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலிகளுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னோட செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். எனக்கு பக்கத்துல வினோத், அவர் தலைவர் MMTMA, அதாவது மெட்ராஸ் மிஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். ரைட்ல மிஸ்டர் சித்திக், அவரு யாருன்னா இந்த மொத்த இந்த கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் இந்த கண்காட்சிக்கு ஒரு ஆலோசகரா இருக்கேன். MMTMA மூன்றாவது கண்காட்சியை சென்னை வர்த்தக மையத்துல நந்தம்பாக்கத்துல இப்ப நடத்துது. அந்த கண்காட்சியினுடைய பெயர் IMTOP, இன்டர்நேஷனல் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் இன்டர்நேஷனல் மெஷின் டூல் எக்ஸிபிஷன். அடுத்து ஐபெக்ஸ் அப்படின்ற இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர் எக்ஸிபிஷன். இந்த ஃபேரை இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 தடவை நடந்த எல்லா ஃபேருமே இன்ஜினியரிங் ஃபேர். இன்ஜினியரிங் ஃபேர்னா மெஷின் டூல்ஸ், CNC மிஷின்ஸ், டை அண்ட் மோல்ட், மற்றபடி AI, ரோபோட்டிக்ஸ் இது சார்ந்த தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த இயந்திரங்களுடைய கண்காட்சியை இங்க அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பொதுவா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக வளர்ந்து வர்ற ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால, குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை, பேக்கேஜிங் துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய நவீன தொழில்நுட்பங்கள், அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் சார்ந்த பொருட்கள் நிறைய பயன்பாடுகள் இருக்கு. இந்தியாவில மோல்டு டை உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகபட்சமா இல்லை. நம்ம நிறைய இறக்குமதி தான் பண்றோம். அதை மையப்படுத்தியும் நிறைய இப்ப நம்ம நாட்டுல ஒரு ஒரு இப்ப டாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அதை இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு நம்ம இந்தியா பண்ண போகுது. அதுல ஒரு பெரிய நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு நடக்க போகுது. இதெல்லாம் வலியுறுத்துற மாதிரி ஒரு கண்காட்சி ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 5 நாள். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. தொழில்துறையை சார்ந்தவர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இதை ஒரு தொழில் முனைவோர நாளைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது இதே கண்காட்சியில 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3, 4, 5 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம். பிளாஸ்டிக் சார்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்காட்சியில இந்த கருத்தரங்கத்துல மிகப்பெரிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப பகிர்தலையும் அங்க எல்லாருக்கும் முன்னாடி பண்ண போறாங்க. அது ஒரு சிறந்த கருத்தரங்கம். தென்னிந்தியாவில ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தரங்கம்னு சொல்லலாம். 3வதாக இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. நிறைய பேருக்கு வேலைகள் ஒரு கிடைக்கிறது இல்லை. ஒரு பக்கம் வேலை இருக்கு, நிறைய இருக்கு. இது ரெண்டுமே ஒரு இன்டகிரேட் ஆகும். ரெண்டுமே எப்படின்னா ஒருங்கிணையாம இருக்கு. இதை மையப்படுத்தி ஸ்கில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்க எக்ஸிபிட்டர்ஸ்க்குள்ள வேலைகள் இருந்ததுன்னா அதை அங்க வர்ற மாணவர்கள் அங்கேயே வேலையை தேடிக்கலாம். வேலையில புதுசா இந்த வருஷம் பட்டப்படிப்புகளோ IT, பாலிடெக்னிக் படிச்சவங்களோ அங்க அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அனுபவம் வாய்ந்தவர்களும் அங்க வேலைக்கு அங்க ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க அதை சிறப்பா பயன்படுத்தலாம். இந்த கண்காட்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணம் கிடையாது. நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை பெற்று புது புது நவீன தொழில்நுட்பங்களை கற்று இந்த கண்காட்சியில நிறைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை சந்தைப்படுத்த தெரியாது. அப்ப சந்தைப்படுத்துறதுக்கு கண்காட்சி தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால அந்த சந்தைப்படுத்துதலை உருவாக்குறதுக்கான ஒரு மையம் தான் இந்த MMTMA பண்ற IMTOP அண்ட் ஐபெக்ஸ்.
இது சார்ந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.